ஏலியன் அப்படின்றது. இது வரைக்கும் அது வந்து நாங்கள் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நாசாலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையிலே ஏலியன் இருக்குங்களா, வேற்று கிரகத்துவாசின்றவங்க வருவாங்களா, இது எந்த அளவுக்கு உண்மை? ஏலியன் வேற்று கிரகங்கிறது வந்து இந்த 1970க்கு பிற்பாடு ஃபிக்ஷன் ஸ்டோரின்னு சொல்லலாம். அதாவதுங்க கற்பனை வளமுள்ள திரைப்படங்கள்லாம் ஏற்றுனாங்க. உலகத்தினுடைய முன்னிலை நாடுகளாக வர்றாங்க, ஆயுத பலங்கள்லாம் வந்துடுது, ஸ்பேஸ்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக வந்து வானமண்டலத்தை எல்லாத்தையும் வந்து 1969 போய் நீங்கள் சந்திர மண்டலத்தில் இறங்குறாங்க. அதிலிருந்து உங்களுக்கு ரஷ்யா அமெரிக்கானே இவர்கள் தான் வானமண்டலத்தையும் அதில் உள்ள கிரகங்களிலையும் ஆய்வு பண்ணுறது முன்னே நின்னாங்க. ஜீவராசின்னு இல்லாமல் இப்போ நம்ம பூமியில் 2 கால் 2 கையோடு இருக்கோம். வேற்று கிரக மனிதன்னா அவனுக்கு ஒரு 10 கை 10 கால் இல்லை ஒரு 1000 கால் ஏதாவது ஒரு உறுப்புகளோடு தானே வேற்று கிரக மனிதன் இறங்க முடியும். இப்போ நம்ம கிரகங்களுக்கு நம்ம பூமியை சுற்றிலுமே இங்கேருந்து 10,000 மீட்டர் வரணும் தான் நம்ம ஆட்டம். 10,000 வரணும் ஃப்ளைட்லாம் போனீங்கன்னா வேகமாக போய் 10,000 மீட்டருக்கு மேலே ஓடிடும். அதுக்கு மேலே வெற்றிடம், அந்த காற்று கீட்டுலாம் வெற்றிட மண்டலம்னால உங்களுக்கு விமானங்கள்லாம் மிதக்காது, ஒன்றும் தத்தளிக்காது, ஒரே சீரான உள்ள போகும். இதுக்கு பிற்பாடு ஐனோஸ்பெரிக்குங்கிற அண்ட சராசரி இந்த குளிர்ச்சியும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு மெட்டல். அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி உலோகங்கள்லாம் உற்பத்தி பண்ணி அதுக்குண்டான மோட்டார்களை தயார் பண்ணி ரொம்ப முன்ஜாக்கிரதையோடு தான் வேற்று கிரகத்துக்கு போக முடியும். 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சாங்களே ஏதோ ஒரு உறுப்பு வந்துட்டு இருக்குன்றது. அதுக்குள்ளவே வந்து பார்த்தா இப்போ அக்டோபர் கடைசி இல்லை நவம்பருக்குள்ள பூமியை வந்து அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இந்த துல்லிய கணக்கெலாம் யாரும் ஒன்றும் கணக்கிடல். இது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் உலக அரசியல்லாம் இருக்குது. நம்ம உலக நாடுகள் ஒப்பிடக்கூடிய ஒரு படி கூட இருக்கலாம். ரகசியங்களும் சொல்ல மாட்டாங்க, நானும் ரகசியம். அதனால இதெல்லாம் தாண்டி வேற்று கிரக மனிதன் ஒருத்தர் வந்தார். ஒரு சில காண்டினென்ட்ல ஒரு ஏதோ சில்வர் கலர்ல நீட்டிட்டு நிக்குது, இது வந்து மேபி ஏலியன் வந்து அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்ல ஏதாவது வச்சுட்டு போயிருக்கலாம் சொல்லிட்டு அங்கங்க கொஞ்சம் சடனா காட்டினாங்க ஒரு சில கண்ட்ரீஸ்ல. But Hubble did more. By measuring the brightness of the coma, astronomers could calculate an upper limit for the size of the nucleus hidden inside. The data showed the core could be no larger than about 6.6 kilometers, 3.5 miles across. நட்சத்திர கும்பல் வந்து மினுமினுப்போடு தான் இருக்கும். ஏன்னா சூரியனுடைய அந்த கிரகத்தினுடைய லைட்டு பிரதிபலிப்பு இருக்கும். உச்சி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைய நமக்கு வந்து உலகத்துக்கோ இல்லை பூமிக்கோ இல்லை கிரகங்களுக்கெல்லாம் எது கூரைன்னு தெரியாது. கூரையற்ற ஒரு உலகம் இது. அதனால எந்த இடத்துல எங்கே இருக்குது என்ன பொருள் வருதுன்னு தெரியாது. அது சிதறிக்கு பூமிக்கெல்லாம் வரும் பொழுதுங்க அதெல்லாம் தகர்ந்து போயிடும். அது என்னவா இருக்கும் அப்போ? அது உங்களுக்கு நட்சத்திர சிதறல் தான். பெரிய துகில்னா உங்களுக்கு நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் தமிழ்நாடு அளவுக்கு இருக்கும். பாறைகள் எல்லாம் சேர்ந்து கீழே வந்து அடிக்கும்போது இந்த பீக்லாம் கூட உடைச்சிட்டு வந்து பீக்கில் இருந்து அடித்து கீழே தரைக்கு வரும்போது அவ்வளவும் கொண்டு வந்து சேர்க்கும்பொழுது ஒரு கிராமமோ ஒரு ஆறோ அப்படியே மறிக்கக்கூடிய அளவு. அந்த சூரியனை சுற்றி வருகிற எல்லா கிரகங்களுக்கும் இந்த மாதிரி வால் நட்சத்திரங்கள் பல நட்சத்திரங்கள்லாம் வந்து தான் பூமி கிட்ட வந்துருது. அது எந்த வித மாற்றத்தையோ எந்த ஆபத்தையும் இதுவரையிலும் கொண்டு வந்து விடலை. ஆனால் இனிமேலுக்கு விடாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க பேராசிரியர் முதுமுனைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ யூடியூப் எந்த பக்கம் திறந்தாலுமே சின்ன யூடியூப் சேனல்லேருந்து பெரிய யூடியூப் சேனல் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் வந்து ஸ்பேஸ் ஷிப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம வந்து படங்களில் ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்குறோம். அண்ட் இப்போ வந்து தமிழ் படங்கள்லேயும் வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாலிவுட் படத்துலேருந்து ஏலியன் அப்படின்றது. இது வரைக்கும் அது வந்து நாங்கள் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது உண்மையாலேயே இருக்குது. அதனுடைய ஸ்பேஸ் ஷிப் தான் இது, வேற்று கிரகத்துவாசி இங்கே வரப்போகிறாங்க, நம்மளை வந்து ஆள போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நாசாலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையிலே ஏலியன் இருக்குங்களா, வேற்று கிரகத்துவாசின்றவங்க வருவாங்களா, இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த ஏலியன் அப்படின்னா வேற்று கிரகத்தார்னு அர்த்தங்க. இப்போ வேற்று கிரகத்தார்னா நம்ம வந்து ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம பூமி வந்த காலத்துலேருந்து மில்லியன் வருஷமாக வந்து நம்ம வேற்று கிரகங்களோடு நம்ம இணைந்திருக்கோம்.
தமிழ் நாகரிகம் ரொம்ப தொன்மையானது. தமிழில் ஆதி காலத்திலேயே வந்து 7 கிரகங்கள் இருக்குது, துணை கிரகங்கள் 2 இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ராகு கேதுன்னெலாம் சொல்லிவிட்டு மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த வார நாட்களுக்குள்ள ஒவ்வொரு நாளுக்குள்ள ஒரு கிரகங்களையும் வச்சு 7 கிரகங்கள் வச்சுருக்காங்க. இந்த 7 கிரகங்கள் இந்த 9 கிரகங்களை தவிர பெரிய நம்ம பூமியின் அறிவுத்திறனுக்கு எட்டி யாருக்கும் கிடைக்கல. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏலியன் வேற்று கிரகங்கிறது வந்து இந்த 1970க்கு பிற்பாடு ஃபிக்ஷன் ஸ்டோரின்னு சொல்லலாம். அதாவதுங்க கற்பனை வளமுள்ள திரைப்படங்கள்லாம் ஏற்றுனாங்க. அதுலேருந்து இந்த பிசாசு பிடிச்சிக்கிச்சு. எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு திரைப்படங்கள்லேருந்து இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரி வந்து 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 கற்பனை கதைகளால் வந்து வேற்று கிரக மனிதன் இறங்கிட்டான், அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய ஃபேஸ் ஷிப்பு மாதிரி கப்பல், பெரிய வான கப்பல் வந்து இறங்கணும், தட்டு கப்பல் வாங்கின மாதிரியும் அதில் வந்து பெரிய ஏணி வச்சு இறங்கின மாதிரி இப்படிலாம் ஒரு கற்பனை வளங்களை எவ்வளவு புகுத்த முடியுமோ அவ்வளவும் புகுத்திட்டாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. இந்த மேலை நாட்டு மக்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாகரிகத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரி, அதாவது இந்த கற்பனை வளம் உள்ள கதைகளை தான் ரொம்ப பிடிச்சி பார்ப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் இந்த புராண கதைகளோ அவர்கள் வரலாற்று கதைகளோ அவங்களுக்கு கிடையாது. எல்லா மேலை நாடுகளும் கிரேக்கம், எகிப்து, தமிழ் நாகரிகம், இந்த 3 சீன நாகரிகம், இந்த 4 நாகரிகத்தை விட எல்லாருமே இப்போ வந்து ஒரு 700-800 வருடங்களுக்கு முன்னாடி வந்த நாடுகள் தான் எல்லாமே. பெரிய நாடுகள் இல்லை. இங்கிலாந்தே வந்து உங்களுக்கு 1600க்கு பிற்பாடு தான் அதுக்கு இங்கிலாந்தே பெரிய நாடாக மாறுது. அதுக்கு பிற்பாடு தான் அமெரிக்கா குடியேற்ற நாடு பின்னால் போய் அவர்கள்லாம் பின்னால் வந்த நாடுகள்லாம் மாறுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா 1650க்கு மேலே தான் நாடுகள்லாம் வருது. அவர்களுக்கு வந்து வரலாறு பெரிய வரலாறு கிடையாது. அந்த வரலாறு இல்லாதவங்களுக்கு திடீர் நாகரிகம் வந்துருச்சு. எல்லாரும் டக்குன்னு உலகத்தினுடைய முன்னிலை நாடுகளாக வர்றாங்க. ஆயுத பலங்கள்லாம் வந்துடுது. ஸ்பேஸ்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக வந்து வானமண்டலத்தை எல்லாத்தையும் வந்து 1969 போய் நீங்கள் சந்திர மண்டலத்தில் இறங்குறாங்க. அதிலிருந்து உங்களுக்கு ரஷ்யா அமெரிக்கானே இவர்கள் தான் வானமண்டலத்தையும் அதில் உள்ள கிரகங்களிலையும் ஆய்வு பண்ணுறது முன்னே நின்னாங்க. இப்போ இந்தியாவும் வந்து நமக்கு 2020 பின்னால் இருந்து இப்போ செவ்வாய் கிரகத்தில் போய் நம்ம அழகாக வந்து எப்படி அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி லேண்டிங் வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய அருமையான விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி செவ்வாய் கிரகத்துக்கும் போயிட்டோம். இப்போ இத்தனை கிரகத்துக்கும் போன பிற்பாடு செவ்வாய் கிரகத்துலேயும் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு சந்திரன்லேயும் ஆகட்டும் எந்த வித ஜீவராசியிலும் யாரும் பார்க்கல. இப்போ ஒரு ஜீவராசின்னு இருந்தாமல் இப்போ நம்ம பூமியில் 2 கால் 2 கையோடு இருக்கோம். வேற்று கிரக மனிதன்னா அவனுக்கு ஒரு 10 கை 10 கால் இல்லை ஒரு 1000 கால் ஏதாவது ஒரு உறுப்புகளோடு தானே வேற்று கிரக மனிதன் இறங்க முடியும். அப்படி ஒரு மனிதர்கள் வந்து இறங்கினதாவோ இல்லாமல் இந்த கற்பனை வளம் உள்ள திரைப்படங்கள்லாம் பூந்ததுனால மைண்டில் உங்களுக்கு மனதில் அப்படியே உருவாயிடுறதானே. இந்த உருவாயிடுச்சு. இப்போ கிரகங்களுக்கு இப்போ வருவோம். இப்போ நம்ம கிரகங்களுக்கு நம்ம பூமியை சுற்றிலுமே இங்கேருந்து 10,000 மீட்டர் வரலும் தான் நம்ம ஆட்டம். இங்கேருந்துட்டு 10,000 மீட்டர் வரணும் தான் 30,000 அடி. 10,000 வருடம் ஃப்ளைட்லாம் போனீங்கன்னா வேகமாக போய் 10,000 மீட்டருக்கு மேலே ஓடிடுவாங்க. அதுக்கு மேலே வெற்றிடம், அந்த காற்று கிட்டுலாம் வெற்றிட மண்டலம்னால உங்களுக்கு விமானங்கள்லாம் மிதக்காது, ஒன்றும் தத்தளிக்காது, ஒரே சீரான இதில் போகும். இதுக்கு பிற்பாடு ஐனோஸ்பெரிக்குங்கிற அண்ட சராசரத்தில் உங்களுக்கு 9 கிரகங்கள் இருக்குது. அதை தாண்டி மில்லியன் கிலோமீட்டருக்கு தாண்டி பல நட்சத்திர கும்பல்கள் இருக்குது. அதெல்லாம் இதை விட பெரிய கிரகங்கள் கூட இருக்குங்கிறாங்க. கண்டுபிடிக்கல, இன்னும் ஆய்வுகள் போகலை. அப்படியே பெரிய கிரகங்கள் இருந்தாலுமா எல்லாமே வந்து உங்களுக்கு 400 டிகிரி மைனஸில் தான் இருக்கும். சூரிய மண்டலத்துக்கிட்ட போகிறதுனா 4000 டிகிரி வரணும் உச்சத்தில் இருக்கும். உஷ்ணம் வந்து ஒரு பக்கம் ஒரு சில கிரகங்களில் 4000 டிகிரி சூரியனை சுற்றி போனீங்கன்னா, சந்திரன் செவ்வாயெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு -400 டிகிரி வரலும் போகுது. அதனால தான் நமக்கு வந்து உங்களுக்கு குளிர்காலத்தில் போய் எப்படி நம்மளுடைய ராக்கெட் போய் உள்ளே போய் இறங்கலாங்கிறதுக்கு குளிர்களை தாங்கக்கூடிய என்ஜின் தயார் பண்ணுறதுக்கு தான் கிரையோஜெனிக் என்ஜின்வாங்க. கிரையோஜெனிக்னா குளிரை தாங்கக்கூடிய -400 டிகிரி 500 டிகிரியும் அந்த என்ஜின் வேலை பார்க்கணும், இல்லைன்னா உறைஞ்சி போய் நின்றுக்கிடும். அதுக்காக கண்டுபிடிச்சது தான் அந்த குளிர் தாங்கக்கூடிய சக்தி உள்ள மோட்டார்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் கிரையோஜெனிக் என்ஜின் பேர். எல்லாம் லிக்விட் ப்ரொப்பல்லர் போட்டுமா. அப்புறம் வந்து அந்த மெட்டல் வந்து உங்களுக்கு பிளாக் கார்பன் ஒன்று இருக்குது. அந்த மெட்டல் போட்டால் தான் எந்த உஷ்ணத்தையும் எந்த குளிர்ச்சியும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு மெட்டல். அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி உலோகங்கள்லாம் உற்பத்தி பண்ணி
அதுக்குண்டான மோட்டார்களை தயார் பண்ணி ரொம்ப முன்ஜாக்கிரதையோடு தான் வேற்று கிரகத்துக்கு போக முடியும், சாதாரணமாக போக முடியாது. ஆக இதில் போய் மனிதர்களையும் உள்ளே இருந்து அங்கே வந்து கிராவிட்டி கிடையாது, மறந்துக்கிட்டு தான் போகணும். ஆக நம்ம போய் தான் வேற்று கிரகங்களில் வந்து யாரும் பார்த்தா நம்மள அவன் நேரம் பார்த்துருக்கணுமே. இவ்வளவு பேர் நம்ம போயிட்டோம். இப்போ நீங்கள் சந்திரமண்டலத்திலேருந்து செவ்வாய் கிரகங்கள்னு பார்த்துட்டோம். எந்த கிரகங்களையும் உயிர் வாழும் ஒரு ஜீவன் கூட நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, மற்றபடி கற்கள் நிறையா இருக்குது. அந்த கற்கள்லாம் வந்து நட்சத்திரத்திலேருந்து எல்லாம் நம்ம எல்லாம் தனித்தனியாக ஒரு காலம் பூமியை விட்டு சிதைவானது தானே, சூரியனை விட்டு சிதைந்து வந்தது தானே பூமியும், ஒரு சின்ன ஒரு பகுதி தானே. இது மாதிரி பல பகுதிகள் சிதைந்திருக்கலாம். இன்னும் ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த ஆண்ட உள்ள நட்சத்திர கும்பல்கள் வெடித்து சிதறும் போது அவங்க வரும். இப்போ அவங்கள வந்து வெடித்து சிதறும் போது வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு மாவட்ட லெவலுக்குள்ள அளவில் உள்ள பெரிய நட்சத்திரங்களும் வெடித்து வரும். அது வெடித்து கீழே வந்து வர 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 எல்லாம் பகிர்ந்து எல்லாம் சின்ன சின்னதாக சிதறி கீழே பூமியெல்லாம் வந்து அடையும் பொழுது அது சிதறும் நட்சத்திர கற்கள் அங்கங்கே விழுந்திருக்கும். ஆனா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்குது, ஒரு பெரிய அங்க தூரத்துல வரும் பொழுது, அங்கிருந்து வரும் பொழுது சூரிய மண்டலத்திலிருந்து கிளம்பி வரும் பொழுது அப்படிதான் இருக்கும். அப்புறம் எல்லாம் வர வர வெடிச்சு சிதறும். 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்பதான் கண்டுபிடிச்சாங்களே ஏதோ ஒரு உறுப்பு வந்துட்டு இருக்குன்றது. அதுக்குள்ளவே வந்து பார்த்தா இப்போ அக்டோபர் கடைசி இல்ல நவம்பருக்குள்ள பூமியை வந்து அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு இந்த துல்லிய கணக்கெல்லாம் யாரும் ஒன்றும் கணக்கிடலை. இது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் உலக அரசியல்லாம் இருக்குது. உலக அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வானமண்டலத்தில் யார் என்ன இன்னைக்கு இராணுவ தளவாடங்களே அந்த காலத்தில் மாதிரி தரைப்படையெல்லாம் இன்னும் இல்லை. கப்பற்படை கூட இருக்காது. எல்லாம் சுவிட்சை தட்டினா ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய சக்தி அதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அந்த போர் இருக்குது. உங்களுக்கு ஈரான் இப்படி வந்து இந்த கிளஸ்டர் பாம்பின்னு சொல்கிறது, அந்த இஸ்ரேல் வந்து ஒரு பாம் வந்தால் அதை தகர்க்கக்கூடிய சக்திக்கு தான் அவங்க இராணுவ தளவாடம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஒன்றை தான் நீ அழிப்பேன், நான் அட் எ டைமில் 100 கொடுத்தனா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு புது வீகத்தில் வந்து ஈரான் வந்து அடிச்சிருக்கு. அப்போ இஸ்ரேல் தத்தளிச்சிட்டாங்க. இன்னும் என்னென்ன ஆய்வுகள் யார் யார் எங்கே வைத்திருக்காங்கன்னு என்ன, ரஷ்யா இன்னும் வானவெளியில் வந்து இன்னமும் வெளியே ரகசியங்கள் தெரியாமல் ஆய்வுகள் இருக்குது. எல்லாத்த விட சைனா அதை விட ஒரு 1000 ஆய்வுகளை வைத்திருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க யாருக்கும் தெரியாது. நார்த் கொரியா வந்து அமெரிக்காவோட இருந்தோ மற்றவங்க நம்ம பொதுவாக அமெரிக்காவிலிருந்து நம்மளை தற்காப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவிலான அறிவியல் ரீதியான ஆயுதங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் யார் எந்த நேரத்தில் வெடிப்பார்கள் என்பது தெரியாது. ஆக இங்கே உலகத்திலேயே இவ்வளவு அரசியல் இருக்கும்போது வேற்று கிரகங்கள் வந்து நேரம் வந்திருந்தால் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக சைனா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. சைனாவுக்குள்ள இன்றைக்கி வந்து உங்களுக்கு சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் அல்லது வானியலில் வந்து அவங்கள அபரிகரமாக போயிட்டாங்க. நார்த் கொரியா அபரிகரம், ரஷ்யா அபரிகரம், இந்தாண்ட மற்ற யூரோப்பிய நாடுகளும் எல்லாமே சேட்டலைட்டில் வந்து அபரிகரமான வளர்ச்சி. அமெரிக்கா சொல்ல வேண்டியது இல்லைங்க. இந்தியாவினுடைய ரகசியமும் ரஷ்யாவுடைய ரகசியம் ஒன்றா இருக்கும். இவர்களுடைய ரகசியம் பரிமாற்றம் இருக்குமே ஒழிய 2 நாடுகளுக்குள்ள நல்ல நட்பு நாடுகள். இவர்களுக்குள்ள வானவெளி ஆராய்ச்சியும் அவர்களுடைய வானவெளி ஆராய்ச்சிக்கும் எல்லாருக்கும் ஒரு உண்மையாக அறிந்த ஒரு தன்மையாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்மளாம் ராட்சச தன்மை உடையது. இந்தியா வந்து கீழே வந்து ஊரக வளர்ச்சிகள்லாம் இன்னும் மத்திய இந்தியாவில் வந்து ஊரக வளர்ச்சி அவ்வளோ வெளியே ஒழிய அறிவியல் ரீதியாக விண்வெளி ரீதியாக நம்ம உலக நாடுகள் ஒப்பிடக்கூடிய ஒரு படி கூட இருக்கலாம். ரகசியங்களும் சொல்ல மாட்டாங்க, இராணுவ ரகசியங்கள். அதனால் இதெல்லாம் தாண்டி வேற்று கிரக மனிதன் ஒருத்தர் வந்தார் அப்படிங்கிறத அறிவியலில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கு வந்து ஒரு எல்லாம் கண்ணு காதெல்லாம் வச்சு உங்களுக்கு இப்படி ஒரு தட்டு வந்தது, அந்த தட்டுக்கு நம்ம இத்தனை ஜன்னல் இருந்த மாதிரிலாம் போடுறாங்க. அப்போ அந்த கற்பனை எங்கேருந்து வந்து ஃபிக்ஷன் ஸ்டோரிங்க. அந்த அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துங்க இந்த திரைப்பட தயாரிப்பாளர் இருக்காங்களே, அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கன்ஸு அந்த வெள்ளையர்கள் வந்து திரைப்படம் தயாரிக்கும் போது என்னான கற்பனையில் வந்து வேற்று கிரக மனிதர்கள் இறங்க முடியுமோ அந்த மாதிரிலாம் காமிச்சிட்டாங்க. மனிதர்கள் நம்ம மாதிரி ஏழைகளாக இருக்கிற நாடுகளில் உள்ளவங்கலாம் அந்த படத்தை பார்த்துட்டு அது உண்மைன்னு நினச்சிட்டு அப்படியே மனசில் இறங்கிடுது உள்ள. ஏன் ஹிந்தியில கூட பிகேன்ற படமா இருக்கட்டும், தமிழ்ல வந்து அதே போல மேலை நாடுகளில் காப்பி அடிச்சதுதான்ல. மேலை நாடு பொதுவாக உங்களுக்கு இன்னைய தேதிக்கு மேலை நாடுகளில் ஒரு கதை வந்ததுன்னா அந்த கதையை கொஞ்சமாக மாற்றி அதை இப்போ நமக்கு தமிழில் இது பண்ணுற மாதிரி. ஏன்னா இப்போ கம்பராமாயணம் வந்து வால்மீகி ராமாயணத்திலிருந்து தமிழில் ஆக்கும்போது அதை தமிழ் ஸ்டைலில் மாற்றி எழுதினார் கம்பர். நிறைய விஷயம் அது மாதிரி நீங்கள் வெளிநாட்டு படங்கள் எடுத்து அதை காப்பி அடித்து
அதை அப்படியே தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது, இல்லை ஹிந்தியில் வந்து வடமொழிக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது, இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு இசையிலேருந்து இசை கூட இன்றைக்கி நமக்கு நம்மளுடைய கர்நாடக இசை இதெல்லாம் காணாத போச்சு. இன்றைக்கி வந்து பன்னாட்டு இசைகளை கலந்து ஒரு பெரிய லேகியமாக தான் இசை வல்லுநர்களே கொடுக்குறாங்க. ஆக நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பன்னாட்டினுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கும் பொழுது இதில் உள்ள இந்த ஏலியன் அல்லது இந்த வேற்று கிரக மனிதருங்கிறது வந்து ஒரு மிகைப்படுத்தி பொய்யான ஒரு சென்சிட்டைஸ்ம்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களை வந்து ஒரு ஹைப்லேயே வச்சு ஆமாம் ஒரு பெரிய ஒரு பொருளையை கிளப்பிவிட்டோம்னா மண்டையை அதில் போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ எதுக்கு அப்படி பண்ணுறாங்க? இது உலக நாகரிகமாக என்னன்னு கேட்டிங்கன்னா உலக அரசியல் கூட இருக்கும். உலக அரசியலில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறது கூட மக்களை டைவெர்ட் பண்ண கூட இப்படி செய்வாங்க. அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், அறிவியல் ரீதியாக வந்து இப்படி ஒரு கரைப்பி விட்டு கூட சத்தம் இல்லாமல் ஒருத்தர் வந்து இதை விட பெரிய வேற்று கிரகத்தை பிடிக்கிறது கூட நம்ம இந்த நாடுகள்லாம் இருக்காங்க. ஆனால் ரீசன்ட் டேஸ் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காண்டினென்ட்டில் ஒரு ஏதோ சில்வர் கலரில் நீட்டிட்டு நிற்குது. இது வந்து மேபி ஏலியன் வந்து அவங்களுடைய ஸ்பேஸ் ஷிப்பில் ஏதாவது வச்சுட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் சடனாக காட்டினாங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் ஒரு மினுமினுக்கிற மாதிரி நட்சத்திர கும்பல் வந்து மினுமினுப்போடு தான் இருக்கும். ஏன்னா சூரியனுடைய அந்த கிரகத்தினுடைய லைட்டு பிரதிபலிப்பு இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம பார்க்குற சந்திரன் பார்க்குறோம், சந்திரனுக்கு அதுக்கே லைட் கொடுக்குதா? அது சூரியனுடைய லைட்டை தான் வாங்கி நமக்கு உங்களுக்கு பிரதிபலிக்குது. அதனால் இப்போ நட்சத்திரங்கள் அவ்வளோ இருக்குது, அதுங்களுக்கு ஒளி கிடையாது. எல்லாம் சூரியன்கிட்டருந்து வாங்கின ஒளியை வாங்கி தான் அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க. ஆக இந்த பிரதிபலிக்கிற பிம்பங்கள் எங்கேயாவது கீழே இருந்து இறங்கும் பொழுது அதை ஏதாவது எங்கேயாவது ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களோ விண்வெளியில் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை அவங்க வந்து சாதாரணமாக வந்து இப்படி ஒரு பொருள் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பொருள் மினுமினுன்னு வந்திருக்கு, அது இன்னும் ஆராயப்பட வேண்டியதுன்னு அப்படி நிற்கிது. அந்த ஆராயப்பட வேண்டியதை எடுத்து இந்த கதை ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அது இல்லாமல் அந்த நம்மளுடைய இந்த பொதுவழி தடங்கள்லாம் இருக்குது பாருங்கள், டிவியிலேருந்து நம்ம அந்த சின்ன சேனல்கள்லேருந்து எல்லாமே மிகைப்படுத்தி மக்கள் அங்கங்கே ஒரு 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 பயமோ இல்லை ஒரு கிழிதியை உண்டு பண்ணுறது. கிழிதியை உண்டு பண்ணி அக்டோபர் நவம்பருக்குள்ளே விழுவ போகுது, எங்கே போய் விழுவ போகுதுன்னு தெரியல. அப்படின்னோன்னா இவன் என்ன நினைக்கிறான், இவங்க வீட்டு மாடியில் வந்து விழுவ போகுதுன்னு நினச்சி பயப்படுறான். இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் விழுவ போகுதாமல் நவம்பர் மாதம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து கற்பனை கதை. நிஜமாலே பல பேர் அப்போ விழுந்துருச்சுன்னா அப்போ பூமியே வந்து அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் பேசி கற்பனையான கதைங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. மக்கள் பயப்பட தேவை. பூமி வந்து அது பூமியை வந்து ரீச் ஆகுங்கிறது என்ன இருக்குது, அண்ட சராசரியில் பூமி சின்ன உருண்டை, அது பக்கத்துலேயே அப்படி கீழே இறங்கிடுச்சுன்னா அது அண்ட மண்டலத்தில் தான் சுற்றும். அண்டம்ங்கிறது உங்களுக்கு நான் வந்து காஸ்மிக்னு சொல்கிறோம், ஐனோஸ்பெரிக்னு தமிழ் ஆங்கிலத்தில் சொல்கிறது, நாங்கள் அறிவியல்ல ஐனோஸ்பெரிக்ங்கிறது வான் மண்டலம். அந்த வான் மண்டலத்துக்கு இன்னும் எல்லையை யாரும் கண்டுபிடிக்கல. அது எவ்வளோ தூரம் போகுது, எங்கே போகுது, என்ன செய்யுது, அப்படியே மில்லியன் கிலோமீட்டர்ஸ் மேலே போகுதுங்க. உச்சி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைய ஒரு நமக்கு வந்து உலகத்துக்கோ இல்லை பூமிக்கோ இல்லை கிரகங்களுக்கெல்லாம் எது கூரைன்னு தெரியாது. கூரையற்ற ஒரு உலகம் இது. அதனால் எந்த இடத்துல எங்கே இருக்குது என்ன பொருள் வருதுன்னு தெரியாது. அது சிதறிக்கு பூமிக்கெல்லாம் வரும் பொழுதுங்க அதெல்லாம் தகர்ந்து போயிடும். இல்லை இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சொல்கிற மாதிரிலாம் சயின்டிஃபிக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வியாபாரம் போகணும், தங்களுடைய வலைதளங்கள் வியாபாரம் போகணும் அப்படின்னா உலகளாவிய டிவி சேனல் இருக்காங்களா, அவங்களே வந்து உங்களுக்கு நல்ல வியாபாரம் போகணும்னு அருமையாக பேசுவாங்க. அதை எடுத்து கொஞ்சம் அதுக்கு வந்து ஃப்ளேவர்லாம் கொடுத்து இப்போ நம்ம ஒரு சாதாரண கேக் இருக்குது, கேக்கு வியாபாரம் போகுமா, அதுக்கு கேக்கு மேலே ஒரு நல்ல ஒரு க்ரீம் போட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு செர்ரி வச்சு அதை ஒரு டெக்கரேட் பண்ணுறீங்கள, அதே மாதிரி தான் இவங்களும் ஒரு சின்ன பொருள் ஒரு சாதாரணமான ஒரு அறிவியல் ரீதியாக ஏதாவது கண்டுபிடிப்புன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மூக்குக்கு கண்ணு காது இதெல்லாம் வச்சு அழகாக பண்ணி ஃப்ளேவர் பண்ணி பொது ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் விடுறது. பொது ஜனங்கள் தலையை பிச்சுக்கிட்டு நம்ம மாடியில் வந்து விழுவுற மாதிரி, பக்கத்து வீட்டுக்கார மாடியில் விழுவுற மாதிரி, இதெல்லாம் சகஜமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூடான ஒரு டாபிக். இப்போ இல்லை எல்லாருமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயம் பேசிட்டு இருந்தவங்க சடனாக இன்ஸ்டெல்லார்லாம் பேசும்போது என்ன இவங்க உண்மையிலே சயின்ஸ்லாம் படிச்சிருப்பாங்களா, இவங்களும் வந்து அரிஸ்டோனாட் இல்லைன்னா சயின்டிஸ்ட் லெவலுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் வருது. இல்லைங்க, இந்த ஆலியன்கிறது ஆலியன்னா வெளியிலிருந்து வந்தவர்கள், அவ்வளோதான். ஆலியன் ஸ்பீசிஸ்னால் இப்போ ஒரு இடத்துல ஆலியன் ஒரு இனங்கள்னால் தாவர இனங்கள்னால் இப்போ வெளியிலேருந்து வந்த இனங்களுக்கெல்லாம் பேர் ஆலியன் ஸ்பீஸ். அதே மாதிரி கிரகத்திலேருந்து வரவன் ஏலியன் ஷட்டர் வந்தது, ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து. இது வந்து 70லேருந்து இந்த கதை ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 ஆண்டுகளாக இப்போ 50 ஆண்டுகளாக அந்த கதை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கதையில் இன்னையோரிலும் நேர்மையாக யாரும் பார்த்த மாதிரி இல்லை, எந்த ஒரு உருவத்தோடு வந்து இறங்கின மாதிரி ஏதாவது ஒரு உருவம் இருக்குன்னுங்களா, நம்ம மாதிரி கை கால்கள் தான் இருக்கும், கண் இருக்குங்கிற மாதிரி தான் இவங்க உருவகப்படுத்துகிறாங்க.
அது ஒருவேளை 100 கால் 1000 கால் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வாயே இல்லாமல் கண்ணு ஒன்று சின்னோண்டு கண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கற்பனை மேபி வேணாம். நம்ம மனுஷங்க மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் எப்படி நம்மளாம் வேணா நினச்சக்கூடாது. நம்ம மனுஷமாக இருக்குன்னா இந்த பூமிக்கு தகுந்த மாதிரி ஜீவராசிகளை உட்கார்ந்தோம். மனிதர்களே நம்ம வந்துங்கம்மா 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குரங்காக தானே இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த நிமிர்ந்து நின்ன மனிதர்கள் வந்து இன்றைக்கி வந்து பேசும் திறன் கிடைக்கிது. அப்புறம் பேச்சு மொழிங்கிறது மாறுது. மொழிங்கிறது மாறி அப்புறம் மனித இனம் தோணுது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் மனித இனங்களை ஒருத்தன் அடிக்கிறது இப்படிலாம் போய் இன்றைக்கி நாடுகளாக பிரிஞ்சு உலகம் வந்து ஒரே ஒரு உருண்டை பல நாடுகளாக உருண்டு கிடக்கிறோம்ல மனிதர்கள் தானே. அது மாதிரி அங்கே ஒரு வேற்று கிரகங்களில் என்ன இருந்ததுன்னு இன்னைக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்த அதை அரைச்சி கிரைச்சி அதை வந்து தங்களுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தன் இட்லி ஊற்றுறான், ஒருத்தன் தோசை ஊற்றுறான், ஒருத்தன் இடியாப்பம் போடுறான். அப்படி பல பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த பலகாரமும் அவங்கவுங்க தகுந்தது தானே ஒழிய இதில் உண்மை இல்லை. அது என்னவா இருக்கும் அப்போ அது வரக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர துகள்கள். சிதறல் தான். பெரிய துகில்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் தமிழ்நாடு அளவுக்கு இருக்கும். அங்கே மேலே வெடிச்சு செதம்பூர். அது நீங்கள் பல்லாயிரக்கணக்கான இடத்துல செதறி கீழே வரும்போது சூரிய மண்டலத்தை தாண்டி யாரும் எதுவுமே செய்ய முடியாதுங்க. சூரிய மண்டல வெப்பத்தை தாண்டி வரும்பொழுது நான் செதறிடும். மறுபடியும் அது ஃபுல்லா அது செதறும், பல இதில் செதறும். அதனால் உங்களுக்கு சூரியன் எல்லாருக்கும், அதனால தான் நம்ம தமிழ் ஜோசியங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ராஜகிரகம்னு பேர். சூரியன் பேர் ராஜகிரகம். ராஜகிரகம்னா எல்லாருக்கும் அதிபதி அதான். அதை தாண்டி யாரும் வாலாட்ட முடியாது. உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு இருட்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பூமி 6 மாதம் இருட்டி போச்சுன்னா ஒரு தாவரமுமே இருக்காது. பச்சையம் இல்லைன்னா தாவரங்களே இல்லை. நம்மளே இல்லை. சன்லைட் இல்லைன்னா தாவரம் இல்லை. அந்த பச்சையம்ங்கிறதே அந்த தாவரம் அந்த சூரிய வெளியை வாங்கிக்கிட்டு தான் இருக்குது. போட்டோசிந்தசிஸ் அதுல தான் நடக்கக்கூடியதா இருக்குது. அதை ஒளிச்சேர்க்கை பண்ணலைன்னா இங்கே நம்ம எல்லாம் சேர்க்கையே கிடையாது. அதனால் எல்லாம் அழிஞ்சிடும். ஆக சூரியன் இல்லைன்னா யாருமே இல்லை. அதனால் அந்த சூரியனை சுற்றி வருகிற எல்லா கிரகங்கள்ட்டையும் இந்த மாதிரி வால் நட்சத்திரங்கள் பல நட்சத்திரங்கள்லாம் வந்து தான் பூமி கிட்ட வந்திருக்குது. அது எந்த வித மாற்றத்தையோ எந்த ஆபத்தையும் இதுவரையிலும் கொண்டு வந்து விடலை. அதனால் இனிமேலுக்கு விடாது. அதனால் நீங்கள் அறிவியலை நம்புவோம். அறிவியலை தாண்டி இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரின்னு பாருங்க, அதெல்லாம் திரைக்கதையில் வருது பாருங்கள். அதை மனசில் வச்சுக்கிட்டே எல்லாரும் ஒரு மாதிரி போதையில் இருக்கக்கூடாது. ஸோ நான் சொல்கிறத விட மக்கள்கிட்ட நீங்கள் உங்களுடைய பாணியில் சொன்னீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் அப்படியே போதை வேண்டாம் உங்களுக்கு. அதெல்லாம் வால் நட்சத்திரங்கள் இல்லைன்னா விண்மீன்கள், அங்கே நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இங்கேருந்து பார்க்கும்போது என்னமோ சின்ன ஸ்பாட் மாதிரி தெரியுது. அது பல்லாயிரம் கிலோமீட்டர் அகல நீளம் உடையது. ஒன்று நம்ம பூமியை விட பெருசுங்கிறாங்க. ஆக அத்தை பெரிய இதில் வந்து ஒரு சிதறல் வரும் பொழுது அது ஒரு 3-4 மாவட்டம் அந்த ஈக்குவலாக கூட வரும். ஒருத்தர் என்னமோ கடலூர் மாவட்ட அளவுன்னு போட்டோம்னா கடலூர் மாவட்டங்கள்லாம் அலறான். நம்ம மாவட்டம் பெருசு வந்து இறங்கிருச்சா என்னமோ இறங்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்கவுங்கன்னு சைஸ் அளக்குறாங்க. இப்போ நம்ம மாவட்டம் அதை விட சின்னது தானே, அப்போ நம்ம இங்கே இறங்காது. கடலூர் மாவட்ட அளவுக்கு பெரிய மாவட்டத்தை தான் இறங்கும். இப்படிலாம் இங்கே இப்போ விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் சும்மா கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைக்கு போக வேணாம். அறிவியல் ரீதியாக இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஓகே. ஸோ மொத்தத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பயம் இல்லை. சூரிய கிரகம் இருக்கிறவரையும் எல்லாத்தையும் எரிச்சிரும், கிட்ட வராது. பூமிக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு ஆபத்துனா பூமியால் தான். ஏன்னா பூமியில் மனிதர்கள் வந்து இப்போ வெப்பத்தை அதிகமாக உண்டு பண்ணிட்டோம். புவி வெப்பம், இந்த புவி வெப்பத்தால் இந்த வானமண்டலம் இதை சுற்றியுள்ள வானமண்டலத்தில் உள்ள மாறுதல்களும் அதனால் சீரிப்பாயிற இயற்கை பேரிடரும் தான் கூட இருக்கும். இயற்கை பேரிடரும் பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீரில் நேற்று அடி, போன வாரம் ஃபுல்லாக உத்தராகண்ட். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பூமி அந்த மேக வெடிப்புங்கிறதுங்க. வெடிப்புங்கிறது திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் வந்து அதிகமான வெப்பம் வந்ததுன்னா அந்த இடத்துல உள்ள நீராவியை தூக்கும். அந்த நீராவியை தூக்கிக்கிட்டு இந்த மென்மையான நீராவி போகும்போது மேலே உள்ள அடர்த்தியான மேகத்தோடு சேரும்போது அந்த இடத்துல வெடிச்சிடும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் வெப்பம் எப்படி அதிகமாகும்? அதான் இந்த வெப்பம் அடைதலில் சில இடங்களுக்கு அந்த வெப்பம் போகுது. ஏன் போகுது, எப்படி அந்த இடத்துல மட்டும் ரேடியேஷன் போகுது கண்டுபிடிக்க முடியல. ஏன் வந்து சைக்ளோன் வந்து நம்மளுடைய சைக்ளோன் நம்ம இது வருதுன்னு பார்த்தீங்களா, புயல்லாம் வருது பாருங்கள். புயல் அடிக்கிறது எங்கே எந்திரிக்குது, புயல் எந்திரிக்குன்னு தெரியல. அது வந்த உடனே அது வந்து இந்த இடத்துல வந்துருச்சு, இது இந்த வேகத்தில் வருது, இந்த இடத்துல அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. என்ன வரணும். அதே மாதிரி தான் வெப்பமடைதலும் அந்த க்ளவுட் பஸ்டிங்க்கு
எந்த இடத்துல தனியாக ஒரு வெப்பக்கதிர்கள் போய் அந்த இடத்துல உள்ள நீராவியை தூக்கும்போது இது மென்மையான நீராவி மேலே போய் அடர்த்தியான மேகம் அங்கே கூடியிருந்ததுன்னா அதோடு சேரும் பொழுது இடி மின்னல் வரும். இடி மின்னல் வந்துச்சுன்னா அப்படியே அந்த இடத்துலேயே கொட்டிடும். அந்த கொட்டுனுச்சின்னு வச்சிங்க, இப்போ ஹிமாலயாவில் ஏன் கொட்டினா, இப்போ நமக்கெல்லாம் இங்கெல்லாம் கொட்டுனா நல்ல பூமி ரொம்ப ஸ்ட்ராங் பூமி, நம்மளுடைய இது பாறைகள் வந்து நல்ல நிரந்தர பாறைகள் உள்ளிடும். அது வந்து உங்களுக்கு படிமை பாறை. அதுக்கு ஒரு காலம் வந்து ஒரு 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கடலாக இருந்தது. கடலாக இருந்துட்டு மண் படிகமாகி நில அதிர்வுக்கும் போது மடிப்பு மலையாக மாறிடுது. ஒரு 8000 அடி, எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8800 அடி. அது மாதிரி ஒவ்வொரு சிகரமும் வரும். சிகரமும் 8000, 7000, 6000, 4000 அடி, 400 அடி பள்ளத்துக்கு வந்து ஆறுகள் வரும். அது வரையிலும் உங்களுக்கு வந்து அதனால தான் அங்கே வந்து அதில் வந்து தற்காலிக இந்த ஐஸ் கிளேசியர் உண்டு பண்ணுறது. அதாவது பனிப்படுமம், தற்காலிக பனிப்படுமம் 6 மாதம் இருக்கும், 6 மாதம் உரிக்கிறோம். அது போய் பாருங்க, இந்த மேக வெடிக்கும் போது அதெல்லாம் சேர்ந்து அடித்து தள்ளும் பொழுது அதுக்கு உண்டு அதனுடைய கழிவுகள் இருக்குது பாருங்கள், எல்லாம் பெரிய ஐஸ் கட்டி மலையினுடைய இது மண் பாறைகள் எல்லாம் சேர்ந்து கீழே வந்து அடிக்கும்போது இந்த பீக்லாம் கூட உடைச்சிட்டு வந்து பீக்கிலேருந்து அடித்து கீழே தரைக்கு வரும்போதுங்க அவ்வளவும் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது ஒரு கிராமமோ ஒரு ஆறோ அப்படியே மறிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். அவ்வளோ அழுக்குகளும் உள்ளே வந்து இறங்கி அப்படியே அது மறிச்சிடும். சாலைகள்லாம் துண்டிச்சதுன்னா இப்போ உத்தரகாண்டில் உள்ள சாலைகள்லாம் இன்னும் 3-4 ஆண்டுகள் ஆகும். எல்லாம் ஒரே இதில் அடிச்சுக்கிட்டு போயிடும். அது மடிப்பு மலைகள்னால் உங்களுக்கு மேலும் பல்லவமாக எல்லாம் 6000 அடி, 8000 அடி, 8000 மீட்ரு, 6000 மீட்ரு, 400 மீட்ரு, 300 மீட்ரு, இப்படி உங்களுக்கு மடிப்பு மலைகள் எங்கே பார்த்தாலும் மலைகள் வந்து சிகரமாக இருக்கும். அப்புறம் பாதாளம் வரும். நமக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ சவுத் இந்தியாவில் அந்த மாதிரி நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இது வெடிக்கும். ஆனால் இங்கே வந்து ஐஸ் கட்டு கிடையாது, வெறும் நீரால் தான் அழியும். இப்போ நீரால் அழியிற மாதிரி தான் போன வருஷம் கேரளாவில் நடந்த வயநாடுல வந்து நீர் மட்டும்தான். நீர் அடித்து மண் அதிகமாக தான் மண் சரிவு வந்துருச்சு. அங்கே வந்து இதுக்கு மேலே மண் சரிவுக்கு மேலே அங்கே வந்து ஐஸ் கட்டிகள் மேலே இருக்குது பாருங்கள், அந்த கட்டிகள்லாம் அப்படியே சரிஞ்சிடும். இது வெஸ்டர்ன் காட்ஸ்ன்றதும் வந்து உங்களுக்கு மடிப்பு மலை தாங்க. மடிப்பு மலை. இது வெஸ்டர்ன் காட்ஸ் மடிப்பு மலையாக இருந்தாலும் ஆதி காலத்தில் உண்டு பண்ண பாறைகள் இது, ஆதி பாறைகள் இது. இதில் வந்து படிம பாறை இல்லை, இது கடலில் இருந்தது இல்லை, இமயமலை கடலில் இருந்தது. அதனால் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இனிமேல் எதிர்காலத்தில் பூமியில் நடக்கும் ஒழிய பூமிக்கு மேலே உள்ள வேற்று கிரகத்துலேருந்து யாராவது வந்தாங்க அதனால் அழிவு என்பதெல்லாம் சும்மா அறிவியல் ரீதியாக இன்றைக்கி நம்ப முடியாதவை. அது நடக்கவும் நடக்காது. இல்லை, ஏலியன் பற்றி பேசி இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக இந்த உத்தரகாண்டோடைய பர்ஸ்டிங் பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி ஏதாவது சவுத் இந்தியாவில் வயநாடில் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்தோம், வேறு ஏதாவது இந்த மாதிரி வர்றதுக்கான நம்ம ஊட்டி இருக்குங்க, ஊட்டி இருக்குது, மூணார் இருக்குது, பொள்ளாச்சி இருக்குது. இந்த பகுதியெல்லாம் மடிப்பு மலைகள் கூட, அதே நேரத்தில் மண்ணுடைய உயரமும் கூட. ஆக திடீர் மழை அடிச்சதுன்னா அந்த பகுதியில் மண் சரிவுகள் ஏராளமாக நடக்கும். அது பொதுவாக வந்து ஊட்டி நீலகிரி பகுதிகள் முழுதும், மூணார் பகுதிகள், பொள்ளாச்சி, வால்பாறை பகுதி, இந்த பகுதிகள்லாம் வந்து மடிப்பு மலைகள்லேயும் மண் அதிகமாக உள்ள இடம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு மேக வெடிப்புலாம் வந்ததுன்னா நிலச்சரிவுகளும் சேதாரமும் கூட இருக்கும். ஓகே, ஸோ இதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. மடிப்பு மலைகளில் இருக்கும். மடிப்பு மலைகள் எங்கெங்கே இருக்கும், அதாவது குன்றுகளும் மலையும் அப்புறம் பள்ளத்தாக்குமா இருக்குது பாருங்கள், அது மாதிரி போயிட்டுருக்கிற எல்லா மலைகள்லேயும் மேகம் வந்து சற்றுன்னு மேகம் வந்து உங்களுக்கு உண்டாகும். மேகம் உண்டாகி கீழே உள்ள நீராவியும் வேகமாக போச்சுன்னா ரெண்டு இணையும் பொழுது அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வெஸ்டர்ன் காட்ஸ் இப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றீங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படிப்பட்ட ஈஸ்டர்ன் காட்ஸுங்கிறது ஃப்ராக்சர்டு மவுண்டன்மாங்க, அதாவது அங்கங்கே தனித்தனியாக கிடக்குது. அதனால இது மடிப்பு மலையில் வராது. தனித்தனி சின்ன குன்றுகள் கணக்கு தான். இது ஹில்ஸ் தான். இது வந்து பெரிய மவுண்டைன் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது. மவுண்டைன் இது வந்து குன்றுகள், சின்ன குன்றுகள் உள்ளது. அதனால தான் ஹில், அது வேர்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து காட்ஸ் அப்படின்னா பெரிய மடிப்பு மலைகள். ஹிமாலயன் இஸ் எ காட். வெஸ்டர்ன் காட்ங்கிறது அது பெரிய மடிப்பு மலைகள் உள்ளது. ஈஸ்டர்ன் காட்ஸுங்கிறது ஹில்ஸ் தான், சின்ன மலைகள் தான். இங்கே ஒன்றும் ஆபத்து இல்லை. இயற்கையாக நம்ம வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் நம்மளே நம்மளை ஆபத்தில் கொண்டு போயிட்டாதான் உண்டு. வேற்று கிரகம்ங்கிறது வந்து நீங்கள் சும்மா அன்றாட அவங்கிறவங்க ஒரு கனவு கண்டுக்கலாம். இப்படி ஒரு தட்டு வந்துச்சு, அதில் ஒரு ஏணி வந்துச்சு, அதில் இப்படி இறங்கினான்னு
அன்றாடம் ஒரு கனவு கண்டுக்கலாம், ஒரு கற்பனை திறனை வளர்த்துக்கலாம். அது அவங்கவங்க மனநிலையை பொறுத்தது. அது உண்மை இல்லை. ஆனா பாபா அங்க அவர் வந்து ஒரு சிலதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாரு. அதே போல அவர் சொன்னதுல இந்த வருஷத்துலக்குள்ள ஏலியன் வருவாங்கன்ற மாதிரி அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. அதனால இதுவும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதெல்லாம் ஏலியன்லாம் இல்லைம்மா. வேற்று கிரகங்களில் மனிதர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எது ஒரு புழு பூச்சி இல்லை வேற ஏதாவது ஒரு உயிரினங்கள் இருக்கிறதுக்குண்டான இன்ன வரலும் ஒரு கண்டுபிடிப்பே இல்லை. அது மட்டும் இல்லைங்க, சந்திரன் செவ்வாய் கிரகங்களை தாண்டி மற்ற கிரகங்கள்லாம் இன்னும் மோசமான சுற்றுச்சூழல் உள்ளது. அந்த மோசமான சுற்றுச்சூழலில் இன்னொரு ஒரு மனித வர்க்கமோ இல்லை வேற்று கிரக ஒரு உயிரினமோ இருக்குங்கிறதுலாம் பெரிய சந்தேகத்துக்குரியது. அங்க வாழ்றதுக்கான அறிவியலுக்கு தாண்டியது. அறிவியலுக்குள்ளே வரல இன்னும். இன்னைக்கு அறிவியலுக்குள்ளே வராத ஒரு சமாச்சாரத்தை நம்ம பேசி இதனால மக்களை வந்து ஒரு பீதி பொருள் எல்லோரும் அமைதியா இருங்க. பூமிக்கு ஒண்ணுமே வராது. ஸோ அக்டோபரா இருந்தாலும் சரி, நவம்பரா இருந்தாலும் சரி, எதுவும் நடக்காது. ஸோ இந்த மாதிரி வேற்று கிரகத்து வாசியும் வரமாட்டாங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. தேவையில்லை. தலை மேல எதுவும் விழுந்துராது. யாரு மேலேயும் யார் மாடியில் விழுவாது. கவலைப்படாம இருக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பல பேர் பயந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா பீதிக்கும் ஒரு நல்ல ஒரு பதிலா சொல்லி இருக்கிறீங்க. அறிவியல் ரீதியா எந்த குறையும் வராது. நல்லா இருப்பாங்க. நன்றி சார்.